பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ வனவாசம் அஜ்ஞானவாசம் தர்மத்தின்படி முடித்த பாண்டவர்கள் தங்களுக்கு நியாயமாக சேர வேண்டிய அந்த ராஜ்யத்தை கேட்க ஊசி முனை இடம் கூட தருவதற்கு தயாராக இல்லை. இதுவே கௌரவர்களுடைய பதிலாக இருந்த. இப்போ ரெண்டு பேருக்குமே யுத்தத்தில் விருப்பம் இல்லை என்றாலும் ராஜ்யம் நிச்சயமாக பெற்றே தீர வேண்டும். ஏன்னா சத்திரியர்களாக இருந்தால் தன்னை நம்பி வந்தவர்களை காப்பாற்றுவது சத்திரிய தர்மம். அப்போ கடைசி முயற்சியாக என்ன செய்யலாம் அப்படின்னா, தர்மராஜன் பகவான் கிருஷ்ணனை வேண்டிக் கொண்டார். நீ எப்படியாவது போய் நிதானமாக பேசி சேர வேண்டிய அந்த ராஜ்யத்தை அல்லது 5 சிறு கிராமங்களையாவது பெறு. அப்போ ஒருவேளை அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் யுத்தத்திற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இதுதான் பாண்டவர்கள் அனைவரும் சேர்ந்து சொன்ன பதில். இதில் சகாதேவன் மற்றும் திரௌபதி மட்டும் விதிவிலக்கு. போய் அந்த சாந்தம், இந்த ராஜ்யத்தை கொடு, இந்த கேள்வியே வேண்டாம். யுத்தம்தான் இதற்கு தீர்வு. ஏனென்றால் நீ கேட்டு பெரும் அளவிற்கு அவன் மிகப்பெரிய தார்மீகன் இல்லை. அது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்தியம் தர்மம் அப்படின்னா என்ன என்று கேட்கக்கூடியவன் துரியோதனன். அப்ப அவங்கிட்ட போய் நியாயத்தையும் தர்மத்தையும் பேசி கொண்டிருந்தால், ஒருவேளை அவன் தர்மிஷ்டனாக இருந்தால் எங்களை அந்த வனவாசத்திற்கே அனுப்பிச்சிருக்க மாட்டானே. அப்படி இருக்கும் பொழுது ஒரு கெட்டவன போய் இறைந்து எங்களுடைய ராஜ்யத்தை கொடு என்று இன்னும் வேண்டிக் கொண்டு நிற்பது நமக்கு இழுக்கு அப்படிங்கிறது சகதேவனும் சரி திரௌபதியும் சரி இவர்கள் இருவருடைய ஸ்டாண்ட் ஒரே மாதிரி இருந்துச்சு. யுத்தம் தான் இதற்கு தீர்வு. அன்று சபையில் எப்பேற்பட்ட அவமானத்தை சந்தித்தோம். அத்தனை பேரும் கை கட்டி வாய்ப்பொத்தி எந்த விதமான விஷயமும் ஆதரவாக ஒரு வார்த்தை கிடைத்ததா? அத்தனை பேரும் பண்டிதர்கள், சான்றோர்கள் இவர்களெல்லாம் இருக்கிறார்கள் என்று தானே நாங்கள் அங்கு இருந்தோம். ஆனால் அன்று காத்தவன் நீ ஒருவனே கிருஷ்ணா. தோ இந்த கூந்தலை பிடித்துத்தானே துச்சாசனன் தர தர என்று அந்த சபையிலே இழுத்து வந்தான். இன்னும் அவன் கையோடு இருக்கிறானே, அந்த கை விழுந்திருக்க வேண்டாமா? இவர்கள் ஒருவேளை சாந்தி தான் வேண்டும் என்று பாண்டவர்கள் நினைத்தார்களே, ஆனால் அவர்கள் சாந்தியையே பெற்றுக்கொள்ளட்டும். யுத்தத்திற்கு நான் தயாராக இருக்கிறேன். எனக்கு தந்தை, அண்ணன் மற்றும் என்னுடைய குழந்தைகளை வைத்துக்கொண்டு போர் புரிந்து அவர்களை வென்று விடுவேன் அப்படின்னு திரௌபதி சொன்னா. அத்தனை பேருடைய அபிப்பிராயங்களை கேட்ட பகவான் கிருஷ்ணன் அவனை பார்த்து தர்மராஜன் சொன்னா, நீ அங்கு என்ன பேசுகிறாயோ அது சரியாகத்தான் இருக்கும். ஏன் கேட்டீங்கன்னா, நீ என்றுமே அநியாயமாக எந்த ஒரு வார்த்தையும் பேசுபவன் இல்லை. இந்த ஜெகத் சிருஷ்டி ஸ்திதி லயம் என்று சொல்கிறார்களே, அனைத்துக்கும் காரணமானவன் நீயே. அப்படி இருக்கும் பொழுது நீ எது செய்தாலும் அது நன்மை தருவதாகத்தான் அமையும் அப்படின்னு தர்மராஜன் வேண்ட, அப்போ தர்மராஜன் இரு கை குவித்து கிருஷ்ணனும் போவதற்கு தயாராகணும். இப்போ தர்மராஜன் 2 கை கூப்பி, எனக்காக ஒரு காரியம் செய்வாயா அப்படின்னு தர்மராஜன் சொன்னான். என்னது? நீ அஸ்தினாபுரம் சென்றவுடன் முதலில் நீ யாரை பார்க்க வேண்டும் என்றால் என் அம்மாவை போய் பார்க்க வேண்டும். ஏன்னா அவள் பட்ட கஷ்டம் இந்த உலகத்தில் எந்த ஒரு பெண்மணியும் பட்டிருக்க மாட்டாள். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. வனவாசத்தில் நாங்கள் செல்கிறோம் என்றவுடன் அழுது கொண்டு பின்னாடே ஓடி வந்தவள் என்னுடைய தாய். ஆனால் வனவாசத்தில் எவ்வளவு கஷ்டம் இருக்குமோ அந்த கஷ்டம் என்னுடைய தாய் படக்கூடாது என்கின்ற நல்ல எண்ணத்தில்
வேறு வழியின்றி அங்கு அஸ்தினாபுரத்தில் அம்மாவை விட்டு வந்தோம். என்ன காரணம் அப்படின்னா, பீஷ்மர், துரோணர், விதுரன் இந்த மாதிரி நல்லவர்கள் இருக்கிறார்கள் என்றும் என்னுடைய தாயை கைவிட மாட்டார்கள் என்கின்ற நம்பிக்கையினால் தான். ஆனால் துரியோதனாதிகள் இவர்களை வைத்து காப்பார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை சிறிதும் இல்லை. பாரு, ஏன்னா அவள் சிறு வயதிலிருந்தே எந்த விதமான சுகத்தையும் பார்க்காதவள் கிருஷ்ணா. பிறந்தது ஒரு இடம், வளர்ந்தது ஒரு இடம். பார்த்தா பிறந்தவுடனே குழந்தையை குந்தி போஜனுக்கு தானமாக கொடுத்து விட்டார்கள். அப்ப என்னாச்சு, வளர்ந்த இடம் அது மட்டுமல்ல, திருமணம் என்று ஆனது மனம் விரும்பித்தான் பாண்டுராஜனை திருமணம் செய்தாள். ஆனால் திருமணம் ஆனதிலிருந்து கணவனின் முகத்தை பார்த்தவள் தானே தவிர எந்த விதமான சுகத்தையும் பெற்றவள் அல்ல. அதுவும் சில நாட்களே அந்த வனவாசத்துக்கு சென்று பாண்டுராஜன் தபம் செய்ய ஆரம்பித்து விட்டான். அவர்களுக்கு சேவை செய்தே தன்னுடைய வாழ்வை கழித்தவள் என்னுடைய தாய். இதுல என்னன்னா, சேவை செய்து 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 ரொம்ப என்ன சொல்லுது, சலித்து வாழ்க்கையில சுகமே காணாமல் அந்த சலிப்பினுடைய எல்லைன்னு சொல்வாங்களே, அப்படி இருந்தும் அந்த செழிப்பை வெளிக்காட்டாமல் பகவான் இருக்கிறான் என்று இன்னும் உன்னையே நம்பிக்கொண்டிருப்பவள் யார் அப்படின்னா அவள் என்னுடைய தாய். சாமானியமில்லை கிருஷ்ணா, விசால ஹிருதயம் படைத்தவள் என்னுடைய தாய். அங்கு காந்தாரி இருக்கிறாள், பீஷ்மர் இருக்கிறார், துரோணர் இருக்கிறார், விதுரன் இருக்கிறான் என்கின்ற நம்பிக்கையில் கண்டிப்பாக என்னுடைய குழந்தைகள் ஒரு நாள் எங்களை வந்து மீட்பா அப்படிங்கிற நம்பிக்கையோடு இன்னும் அங்கு இருப்பவள். எனக்காக மிகுந்த கஷ்டங்களை, எனக்காக என்றால் பாண்டவர்களுக்காக மிகுந்த துன்பத்தை அனுபவித்தவள் என்னுடைய தாய். பாண்டுவும் இறந்த பின்பு 5 குழந்தைகளோடு அவள் பட்ட கஷ்டங்கள், 5 பேரையும் கொண்டு வந்து அஸ்தினாபுரம் நுழையும் பொழுது அவள் சந்தித்த அவமானங்கள் கொஞ்சம் நெஞ்ச இல்லை கிருஷ்ணா. எங்களை ஆளாக்குவதற்காக எவ்வளவோ அவமானங்களை சந்தித்து இருக்கிறாள். இன்னும் சொல்ல போனால் திருமணம் ஆவதற்கு முன்னாயே கர்ணனை தன்னுடைய வயிற்றில் சுமந்து அந்த குழந்தையோடு கொஞ்சவும் முடியாமல் வாழவும் முடியாமல் அதை எங்கேயோ விட்டுவிட்டு மனது முழுக்க அந்த குழந்தையின் நினைவாகவே, இது பாண்டவர்களுக்கும் தெரியாது, குந்தியினுடைய மனதில் என்றுமே ஆறாத வடுவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை கிருஷ்ணன் நினைத்தான். மற்ற கஷ்டங்களை தர்மராஜன் உரைத்தான். இப்போ அவளை பார்த்து நீ சமாதானம் சொல் முதலில். ஏன்னா எங்கேயுமே சுகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவள் சந்திக்கவே இல்லை வாழ்க்கையில். சூரசேனனுக்கு மகளாக பிறந்தாலும் உடனே அந்த என்ன சொல்றது, குந்தி போஜனுக்கு மகள் ஆனாள். பிறந்தது ஒரு இடம், வளர்ந்தது ஒரு இடம். இப்படி தன்னுடைய தாயை பற்றி இவ்வளவு தூரம் சொன்ன உடனே வேற யாரும் இல்லை, கிருஷ்ணனுக்கு அத்தை. அப்போ கண்டிப்பாக தர்மராஜா நீ சொல்ல வேண்டுமா, முதலில் உன்னுடைய தாயை சந்தித்து சமாதானப்படுத்துகிறேன் அப்படின்னு கிருஷ்ணன் வாக்களித்தார். அப்போ அர்ஜுனன் வந்தான் பகவான் கிருஷ்ணனை நோக்கி, கிருஷ்ணா உன்னால் ஆனவரை கேட்டுப்பார், அந்த ராஜ்யத்தையோ அல்லது 5 கிராமங்களையோ ஒருவேளை அவர்கள் அதற்கு மறுத்தால் அவர்களை விடுவதில்லை. அந்த சபையில் மட்டுமல்ல, அந்த துரியோதனாதிகள் யார் ஒருவரையும் நான் உயிரோடு விடமாட்டேன் என்கின்ற சபதம் எடுத்தார். அந்த சப்தத்தை கேட்டு அந்த பீமசேனனுக்கு வந்த சந்தோஷம் இருக்கே, அவன் கர்ஜித்தான் அப்படின்னு மகாபாரதம். ஏன்னா அர்ஜுனன் இந்த மாதிரி பேசுவான் அப்படின்னு பீமசேனன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அந்த சந்தோஷத்தின் மிகுதியால் பீமசேனன் கர்ஜித்ததால் என்ன ஆச்சுன்னா, கட 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 என்று நடுங்கியது அப்படின்னு எழுதுறார்.
அங்க யானைகள், குதிரைகள், அந்த படையில இருக்கிற அந்த பிராணிகள் எல்லாம் மலம் மூத்திர விசர்ஜனம் செய்தது அந்த கர்ஜித்த துவனியை, சப்தத்தை கேட்டு அப்படின்னு எழுதுறாங்க. அப்படின்னா கொஞ்சம் நினைச்சு பாரு. அது மட்டுமல்ல, அத்தனை பேரையும் அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு பகவான் கிருஷ்ணன் கிளம்பினான். அப்போ பார்த்தோம்னா அனைத்து ரிஷிகளும் கிருஷ்ணனை பின்தொடர்ந்து வந்தார்கள். அது என்னென்ன ரிஷிகள்னு மகாபாரதம் ஒரு பட்டியல் இடுது. அதசீரா அப்படின்னு சொல்லிட்டு, சர்ப்பமாளி அப்படின்னு சொல்லிட்டு, தேவரரு, அர்வாவசு, மைத்ரேயர், சுனகர், பலி, பகா, ஸ்தூலசிரா. அது மட்டுமா அப்படின்னா பகவானுடைய அவதாரமாக இருக்கக்கூடிய வேதவியாசர், தௌமிய ரிஷிகள், ஆணி மாண்டிய ரிஷிகள், திரிஷுவன ரிஷிகள், பிரணாத ரிஷிகள், பராசரரோ, அது மட்டுமல்ல சீலவாசன், தாத்தா, சூரியபாலா, ஸ்வேதகேது, பரசுராமன் உட்பட பாருங்க, ஒரே நேரத்தில் பகவானுடைய 3 அவதாரங்கள் சங்கமிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கட்டம். பகவான் நாராயணனே வேதவியாசராக அவதாரம் செய்தார், பரசுராமராக அவதாரம் செய்தார், கிருஷ்ணராக அவதாரம் செய்தார். இவர்கள் 3 பேரும் ஒன்றிணைக்கக்கூடிய அற்புதமான கட்டம் மகாபாரதம் வர்ணிக்கிறது. பாருங்க, அத்தனை ரிஷி முனிகளும் கிருஷ்ணன் பின்ன நீ எங்க போறையோ நாங்க அத்தனை பேரும் உன் பின்னாடி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ நேர பரசுராமர் ஓடி வந்து கிருஷ்ணனை ஆறத் தழுவினார் அப்படின்னு. பரசுராமன் வேறு இல்லை, பகவான் கிருஷ்ணன் வேறு இல்லை, ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரமே 2 பேர். அப்போ உன்னுடன் நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து ரிஷிகளும் பகவான் கிருஷ்ணனிடம் கேட்டுக்கொண்டு அந்த சபையில் துரியோதனனுக்கு புத்தி சொல்வதற்காக நீங்கள் எல்லாம் வருகிறீர்களா அப்படின்னு பகவான் கிருஷ்ணன் கேட்டான். அப்போ சிரித்தபடி ரிஷிகள் சொல்றாங்க, பாருங்க, நாங்கள் புத்தி சொல்வதற்காக உங்களோடு வரவில்லை கிருஷ்ணா. அந்த சபையினிலே பகவான் கிருஷ்ணனாகிய நீ என்ன பேசப் போகிறாய் என்பதனை ஆவலுடன் கேட்பதற்காக உன் பின்னே வந்திருக்கிறோம். ஏன்னா பகவான் கிருஷ்ணனுடைய பேச்சு அமிர்த மழை. அவன் வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு சொற்களும் மிக 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 ரகசியமானவை. பார்க்க போனா 2 பேருக்கு மட்டும்தான் முழுவதுமாக புரியும். ஒன்று பரசுராமன், மற்றொன்று வேதவியாசர். மற்ற எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அங்கொன்றும் இங்கொன்றுமாக புரியும். பகவானுடைய வார்த்தைகளே, பகவானுடைய சூக்ஷ்மமே அதுதான். இன்றளவும் பகவத்கீதையை எத்தனையோ பேர் வியாக்கியானம் செய்திருந்தாலும் பாருங்க, பகவான் கிருஷ்ணன் என்ன நினைத்து அதனை சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் என்று அறுதியிட்டு கூற முடியாது. ஏன்னா அவனுடைய ஒரு வார்த்தைகளுக்கும் பல அர்த்தங்கள் கொண்டது பகவத்கீதை. ஏதோ இறைவனுடைய அருளால் அவர்களுக்கு தெரிந்த ஞானத்தை வைத்துக் கொண்டு ஒரு அர்த்தம் அல்லது 2 அர்த்தங்களை பகவத்கீதை என்று இன்று உலகில் பிரச்சாரம். அதுவே அவ்வளவு பெரிய ஆனந்தத்தை கொடுக்கிறது என்றால் அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தங்களை அனைத்தும் எவன் அறிகிறானோ அவன் சாமானிய மனிதன் இல்லை, தேவதா மூர்த்தி, அவ்வளவுதான். அப்போ பகவானுடைய வார்த்தைகளை கேட்பதற்காக சகல ரிஷிமுனிகளும் பகவான் கிருஷ்ணன் பின்னே என்ன சொல்லுது, ஆனந்தமாக கிளம்பினர். அது மட்டுமா அப்படின்னா பாருங்க, அந்த பகவான் கிருஷ்ணன் கிளம்பிய பொழுது கூடவே ஒரு காற்று, அது எப்படி அப்படின்னா நிதானமாக வீசுகின்ற காற்று, ஒரே அளவில் அடிக்கின்ற காற்று, ரொம்ப வேகமாகவும் இல்லை, கீழே இருக்கக்கூடிய புழுதியை எழும்புவதாகவும் இல்லை. ஆனால் அற்புதமான காற்று,
காற்று மட்டுமா அப்படின்னா அந்த காற்றோடு சேர்ந்து அற்புத மலர்களுடைய வாசனை அதில் கலந்திருந்தது. அது மட்டுமா அப்படின்னா வானத்திலிருந்து தேவதா மூர்த்திகள் அத்தனை பேரும் இருந்து பகவான் கிருஷ்ணன் மேலே பூச்சொரியே அப்படின்னு. அது மட்டுமல்லாமல் வழிநெடுக பிராமணர்கள் நின்று கொண்டு பகவான் கிருஷ்ணனுக்கு பூர்ண கும்ப மரியாதை செலுத்தி மந்திரங்களினால் அவனை ஆனந்தமாக புகழ்ந்த வண்ணம் இருந்தனர். அது மட்டுமல்ல, ஸ்திரீகள் இரு பக்கமும் இருந்து கொண்டு புஷ்பங்களை கையில் எடுத்து அர்ச்சிப்பது போன்று பகவான் கிருஷ்ணன் மேல் வீச நிறைய கிராமங்களையும் நிறைய நகரங்களையும் தாண்டி ஆனந்தமாக அஸ்தினாபுரம் அருகில் பகவான் கிருஷ்ணன் வந்து சேர அஸ்தினாபுரத்திலிருந்து அவனுக்கு எப்படி வரவேற்றார்கள் என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.